சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற மிக மிக முக்கியமான விடயங்கள்: நடவானில் பறந்த விமானத்தின் ஜன்னல் கண்ணாடி, கிழக்கு ஆசியாவை அடியோடு புரட்டி போட்டு வருகின்ற பாவி அசுர புயல், இவற்றுக்கு மத்தியில் 53வது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது பஹாமாஸில் நிகழ்ந்த கொடூர விமான விபத்தில் 10 பேர் பலியான சம்பவம், இந்திய வானிலை ஆய்வு மையம் நாடு முழுவதும் உள்ள 10க்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு விடுத்துள்ள அதிரடி மழை எச்சரிக்கை. இவை பற்றித்தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். இதில் மிகவும் முக்கியமான சம்பவம் பாவி புயல் பற்றியதாகும். சக்தி வாய்ந்த பாவி புயல் கிழக்கு ஆசியா முழுவதும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றது. பலத்த சூறாவளி காற்று, கனமழை, வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவுகளால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜப்பான், தைவான் மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகள் உச்சக்கட்ட எச்சரிக்கை நிலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றன. ஜப்பானின் தெற்கு பகுதிகளான ஒகினாவா மற்றும் இசிகாகி தீவுகளில் பலத்த காற்று மற்றும் கனமழை பதிவாகி வருகின்றது. கடல் கொந்தளிப்பு மற்றும் புயல் அலை அபாயம் காரணமாக 200க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறு அதிகாரிகள் மக்களை அறிவுறுத்தியுள்ளார்கள். இதேவேளை தாய்வானில் புயலின் தாக்கம் தீவிரமடைந்துள்ளதால் 14,210க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். தீவு முழுவதும் பள்ளிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. பலத்த காற்று மற்றும் கனமழையால் ஏற்பட்ட விபத்துகளில் 36 பேர் காயமடைந்துள்ளார்கள். சீனாவின் ஜெயாங் மற்றும் புஜியான் மாகாணங்கள் புயலை எதிர்கொள்ள தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. ஆரஞ்சு நிற புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நூற்றுக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. படகு சேவைகள் மற்றும் சில அதிவேக ரயில் சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. மேலும் 17,000க்கும் மேற்பட்ட அவசர கால மீட்பு பணியாளர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளார்கள். இதற்கிடையில் பாவி புயலால் தீவிரமடைந்த கனமழை மற்றும் மண் சரிவுகள் காரணமாக பிலிப்பைன்ஸில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 17ஆக உயர்ந்துள்ளது. பலர் காணாமல் போயுள்ள நிலையில் சுமார் 11,000க்கும் மேற்பட்டோர் அவசர முகாம்களுக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. வானிலை ஆய்வு மையங்களின் கணிப்பின்படி பாவி புயல் தாய்வானின் வடக்கு பகுதியை கடந்து பின்னர் கிழக்கு சீனாவில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் அடுத்த சில நாட்களில் கனமழை, வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு மற்றும் பலத்த காற்று ஏற்படுகின்ற அபாயம் நீடிப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்படும் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை கண்டிப்பாக பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். அடுத்து, மைஷாக் புயலால் ஏற்பட்ட கடுமையான வெள்ள பாதிப்புகளிலிருந்து சீனா இன்னும் முழுமையாக மீளாத நிலையில் தற்போது பாவி புயல் புதிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. குவாங்ஷி உள்ளிட்ட பல பகுதிகளில் அணைகள் உடைதல், சாலைகள் சேதமடைதல் மற்றும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேலும் சக்தி வாய்ந்த புயல் சீனாவின் கிழக்கு கடற்கரை நோக்கி நகர்ந்து வருவதால் தேசிய வானிலை மையம் உயர் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தொடர் புயல்கள் மற்றும் கனமழையை எதிர்கொள்ள சீனாவின் பேரிடர் மேலாண்மை மற்றும் மீட்புப் படைகள் முழுவீச்சில் பணியாற்றி வருகின்றன. அடுத்து, உலகம் முழுவதும் கடுமையான வெப்ப அலைகள் அதிகரித்து வருகின்ற நிலையில் காலநிலை மாற்றம் தொடர்பாக பரவி வருகின்ற பல தவறான நம்பிக்கைகள் காலநிலை விஞ்ஞானிகள் மறுத்திருக்கின்றார்கள். வெப்ப அலைகள் இயல்பானவை என்பது தவறான கருத்து. மனிதர்களால் வெளியேற்றப்படுகின்ற பசுமை இல்ல வாயுக்கள் வெப்ப அலைகளை அதிகம் தீவிரமாக மாற்றுகின்றன. காலநிலை மாற்றம் குறித்து விஞ்ஞானிகளிடையே கருத்து வேறுபாடு உள்ளது என்ற கூற்றும் தவறானது. மனித செயல்பாடுகளே புவி வெப்பமயமாதலுக்கான முக்கியமான காரணம் என்பதில் உலக விஞ்ஞானிகள் ஒருமித்த கருத்தில் உள்ளார்கள். எல்னினோ, சூரிய சுழற்சி அல்லது பூமியின் சுற்றுப்பாதை போன்ற இயற்கை காரணிகள் வானிலையை பாதித்தாலும் தற்போதைய வேகமான வெப்ப உயர்வுக்கு அவை முக்கிய காரணம் அல்ல என்று விஞ்ஞானிகள் விளக்குகின்றார்கள். 1976ஆம் ஆண்டில் கடுமையான வெப்ப அலைகள் ஏற்பட்டிருந்தாலும் இன்று அதே சூழ்நிலை ஏற்பட்டால் அது மேலும் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு வெப்ப அலையையும் காலநிலை மாற்றம் நேரடியாக உருவாக்கவில்லை என்றாலும் அவற்றின் தீவிரம், நீடிப்பு மற்றும் உயிரிழப்பு அபாயம் மனிதனால் ஏற்படுகின்ற காலநிலை மாற்றத்தை அதிகரிக்கின்றது. வெப்ப அலைகள் மகிழ்ச்சிக்கான காலம் மட்டுமே என்ற எண்ணம் தவறானது. முதியவர்கள், குழந்தைகள், நோயாளிகள் மற்றும் வெளிப்புற தொழிலாளர்களுக்கு அவை உயிருக்கு ஆபத்தாக மாறக்கூடும். வெப்ப எச்சரிக்கைகள் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்துவதற்காக அல்ல, உயிர்களை காப்பாற்றுவதற்காகவே அவை வெளியிடப்படுகின்றன என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். அதிக கார்பன் டை ஆக்சைடு விவசாயத்திற்கு எப்போது நன்மை தராது. அதிக வெப்பம், வறட்சி மற்றும் மாறுகின்ற மழைப்பொழிவு காரணமாக உலக அளவில் விவசாய உற்பத்தி பாதிக்கப்படுவதாகவே ஆய்வுகளும் கூறுகின்றன. இந்நிலையில் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவது இன்னும் சாத்தியமே. புதை படிவ எரிபொருட்களின் பயன்பாட்டை குறைத்து நிகர பூச்சிய கார்பன் உமிழ்வு இலக்கை அடைந்தால் எதிர்கால வெப்ப அலைகளின் தீவிரத்தை
குறைக்க முடியும் என்று விஞ்ஞானிகள் வலியுறுத்துகின்றார்கள். அடுத்து, இந்தியாவின் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பரவலான மழை தொடரும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக வடக்கு, மத்திய, கிழக்கு மற்றும் தென்னிந்தியாவின் பல மாநிலங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரையில் பதிவாகும் வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. IMDயின் தகவல்களின்படி மத்திய உத்தரப்பிரதேசத்தின் வடக்கு பகுதியில் நிலவுகின்ற குறைந்தபட்ச காற்றழுத்த பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் படிப்படியாக பலவிழக்கும். எனினும் பருவமழை பள்ளம், கங்கை மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசம் மீது நிலவுகின்ற மேல் வளிமண்டல சுழற்சி, வடகிழக்கு அசாம் பகுதிகளில் தொடரும் காற்று சுழற்சிகள் மற்றும் வட பாகிஸ்தான், பஞ்சாப் பகுதிகளில் நிலவுகின்ற மேற்கத்திய காற்றழுத்த தாழ்வு நிலை ஆகியவை இணைந்து நாடு முழுவதும் மழையை தீவிரப்படுத்தும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறுகின்றது. வட இந்தியாவில் பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், டெல்லி, உத்தரகாண்ட், இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக் மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் ஆங்காங்கே கனமழை பெய்யக்கூடும். இந்த பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை, மின்னல் மற்றும் மணிக்கு 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் அபாயம் உள்ளது. உத்தரப்பிரதேசம் முழுவதும் மழை தொடரும் என்று IMD தெரிவித்துள்ளது. மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் கனமழை பெய்யும் நிலையில் கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் பரவலான மழை தொடரும் என்றும் அடுத்தடுத்த நாட்களில் கனமழை மேலும் தீவிரமடையலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு இந்தியாவில் பீகார், கங்கை, மேற்கு வங்கம், சிக்கிம், ஒடிசா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் பரவலான மழை எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக கங்கை, மேற்கு வங்க பகுதியில் கனமழை பெய்யும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் இடியுடன் கூடிய மின்னல் மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவிலும் பருவமழை தீவிரமாக இருக்கும். கேரளா, மாஹே, கடலோர கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலுங்கானா, கடலோர ஆந்திர பிரதேசம், ராயலசீமா மற்றும் கர்நாடகாவின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளா மற்றும் கடலோர கர்நாடகாவின் சில பகுதிகளிலும் கனமழை பதிவாகலாம். மேற்கு இந்தியாவில் ஹொங்கன், கோவா, குஜராத், சௌராஷ்டிரா, கட்ச், மத்திய மகாராஷ்டிரா மற்றும் மராத்வாடா பகுதிகளிலும் பரவலான மழை தொடரும். இந்த பகுதிகளிலும் இடியுடன் கூடிய மின்னல் மற்றும் பலத்த காற்று வீசும் அபாயம் இருப்பதாக IMD தெரிவித்துள்ளது. அடுத்து, கிரீஸ் நாட்டிலிருந்து ஜெர்மனிக்கு புறப்பட்ட அயர்லாந்தின் ரயனர் விமானத்தில் பயணித்தவர்களுக்கு மறக்க முடியாத அதிர்ச்சி சம்பவம் ஏற்பட்டுள்ளது. நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது விமானத்தின் ஜன்னல் கண்ணாடி திடீரென்று உடைந்து விழுந்ததால் விமானத்திற்குள் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஜன்னலின் அருகில் அமர்ந்திருந்த செர்பியாவைச் சேர்ந்த 60 வயது பயணி ஒருவர் திடீரென்று ஏற்பட்ட காற்றழுத்த வேறுபாட்டால் ஜன்னல் வழியாக வெளியே இழுக்கப்பட்டார். அவரது தலை மற்றும் தோள் பகுதி விமானத்திற்கு வெளியே சென்ற நிலையில் அவர் சீட் பெல்ட் அணிந்திருந்தது உயிரை காப்பாற்றியது. அருகில் இருந்த பயணிகள் உடனடியாக அவரை பிடித்து உள்ளே இழுத்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. சம்பவத்தின் போது டயர் வெடித்தது போன்ற பயங்கர சத்தம் கேட்டதாகவும் பின்னர் ஜன்னல் அருகே அமர்ந்திருந்த பயணியின் உடல் வெளியே இழுக்கப்படுவதைக் கண்டு அனைவரும் அதிர்ச்சியடைந்ததாகவும் மற்ற பயணிகள் கூறுகின்றார்கள். இந்த சம்பவத்தை அடுத்து விமானி அவசர முடிவு எடுத்து விமானத்தை மீண்டும் புறப்பட்ட கிரீஸ் விமான நிலையத்திற்கே பாதுகாப்பாக திருப்பி கொண்டு சென்றார். விமானம் எந்தவிதமான கூடுதல் விபத்துமின்றி தரையிறங்கியதாகவும் அனைத்து பயணிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் குறித்து ட்ரயனர் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில், விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே ஒரு ஜன்னல் பகுதி சேதமடைந்ததால் பாதுகாப்பு நடைமுறைகளின்படி உடனடியாக விமானம் திருப்பிவிடப்பட்டதாகவும் பயணிகள் அனைவரும் பாதுகாப்பான முனையத்திற்கு திரும்பியதாகவும் தெரிவித்துள்ளது. அடுத்து, அமெரிக்காவின் புளோரிடா மற்றும் கியூபாவுக்கு அருகில் அமைந்துள்ள பஹாமாஸ் நாட்டில் நிகழ்ந்த துயரமான விமான விபத்தில் 10 பேர் உயிரிழந்துள்ளார்கள். குறிப்பாக தகவல்களின்படி பமாஹாஸின் சிறிய ரக செஸ்னா 402 விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த அனைவரும் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்த சோக சம்பவம் பஹாமாஸ் தனது 53வது சுதந்திர கொண்டாட்டங்களை முன்னெடுத்து வந்த வேளையில் நிகழ்ந்ததால் நாடு முழுவதும் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. விபத்துக்கான காரணம் இதுவரையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. தொழில்நுட்ப கோளாறா, மோசமான வானிலை அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து விமான பாதுகாப்பு அதிகாரிகள் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samoogamedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.